வெல்கம் டு ஜிஏ ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இன்னைக்கு குரோம்பேட்டை நியர்பை இருக்கிற நெமிலிச்சேரி லொக்கேஷனில் ஒரு சில பிளாட் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இது வந்து இந்த குரோம்பேட்டை நெமிலிச்சேரி லொக்கேஷன்ன்றது இது 3 லொக்கேஷனுக்கு சென்டராக வர ஒரு லொக்கேஷனுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டை, நன்மங்கலம், அர்ச்சனாபுரம் 3த்துக்கு சென்டராக வரது இந்த நெமிலிச்சேரி லொக்கேஷனு. இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் நல்லா நீட் அண்ட் காமாக இருக்கும். கிரவுண்ட் வாட்டரும் பெட்டராக இருக்கும் இந்த லொக்கேஷனுக்கு. அதே மாதிரி கனெக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் கனெக்டிவிட்டி இருக்குது. அதனால் இந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுன்னா வந்து ஒரு 4 வழியாக உள்ள வரலாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வழி பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் வீடியோவில் பார்க்குறது 200 ஃபீட் ரேடியல் ரோடு, துறைப்பாக்கம் பல்லாவரம் மெயின் ரோடு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த வேல்ஸ் காலேஜ் சிக்னல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த சரவணா ஸ்டோருக்கு முன்னாடி. அதுக்கு ஆப்போசிட் ரோடு வழியாக உள்ள வந்தீங்கன்னா அந்த நெமிலிச்சேரி தாலுகா ஆஃபீஸ் வழியாக வரலாம். இங்கேருந்து அந்த லொக்கேஷன் நான் காமிச்ச லொக்கேஷன் எக்ஸாக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் உங்களுக்கு. இந்த லொக்கேஷன் ரொம்ப ஷார்ட்டஸ்ட் வழியும் கூட உங்களுக்கு. ரெண்டாவது வழி வந்து இந்த வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுங்க நீங்கள் பார்க்குறது. இந்த அங்கே ஒரு சரவணா ஸ்டோர் இருக்குது இல்லையா. ஸோ இந்த வழியாக வந்தீங்கன்னா இந்த ராதா நகர் மெயின் ரோடு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த ராதா நகர் மெயின் ரோடு வழியாக வந்தீங்கன்னா அந்த நெமிலிச்சேரி லொக்கேஷன் வந்து எக்ஸாக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். மூணாவது வழி பார்த்தீங்கன்னா இந்த கீழ்கட்டில் டு மேடவாக்கம் மெயின் ரோடு. இதில் வந்து இந்த மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்கும் நடந்துருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த லொக்கேஷனில் ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த நன்மங்கலம் வரும் உங்களுக்கு. நன்மங்கலம் ரைட் எடுத்திங்கன்னா நன்மங்கலம் பஞ்சாயத்து ஆஃபீஸ் இந்த ஜேஜே பார்க்கில் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் குரோம்பேட்டை போகிற மெயின் ரோடு தான். இந்த வழியாக வந்தீங்கன்னா இங்கேருந்து எக்ஸாக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த ப்ராப்பர்ட்டி வரும். அதில் மினி பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த வேளச்சேரி டு தாம்பரம் மெயின் ரோடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கௌரிவாக்கம் இருக்குது. கௌரிவாக்கத்தில் இந்த முதல்ல இரவி இந்த டெக்ஸ்டைல் ஷோரூம் வந்து இப்போ அது சின்ன துறையாக மாற்றிருக்காங்க. ஸோ அந்த டெக்ஸ்டைல் ஷோரூமுக்கு பக்கத்து ரோடு வழியாக வந்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வருங்க. மொத்தம் இந்த 4 வழியாக வரலாம். எக்ஸாக்டாக தெரிஞ்சிங்கன்னா கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த முத்துசாமி நகர் நெமிலிச்சேரி இந்த குரோம்பேட்டை போட்டு பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் காமிக்கும். அதனால் உங்களுக்கு டிஸ்டன்ஸு இதெல்லாம் உங்களுக்கு அந்த மற்ற டிஸ்டன்ஸ்லாம் தெளிவாக ஒரு கூகுளில் ஒரு வாட்டி பார்த்து வந்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லொக்கேஷன் நல்லா அருமையான லொக்கேஷனுங்க. இதில் வந்து நம்ம மொத்தம் ஒரு 4 பிளாட்டை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிளாட் வந்து இந்த பிளாட்டுங்க. இந்த பிளாட்டோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா அரை கிரவுண்டு பிளாட்டு, அதாவது 24x50 இந்த பிளாட்டோடைய சைஸு. சவுத் ஃபேஸிங்கை பார்த்த மாதிரி பிளாட் இருக்குது. 30 அடி ரோட்டில் இந்த பிளாட் இருக்குங்க. 30 அடி ரோட்டில் ஒரு அரை கிரவுண்டு நீங்கள் பிளாட் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த பிளாட்டை கன்சிடர் பண்ணலாம். இதனுடைய ரேட் வந்து 7500 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். எல்லாமே சிஎம்டிஏ அப்ரூவ்டு பிளாட் தான். அதனால் நீங்கள் பேங்க் லோன் போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50 to 55% வந்து பேங்க் லோன் வந்து டோட்டல் வேல்யூவில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிளாட் 30 அடி ரோட்டில் ஒரு அரை கிரவுண்டு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பிளாட்டை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் வந்து இதே லொக்கேஷனில் ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு பிளாட் பார்க்க போகிறோம். இதோட பட்ஜெட் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அரை கிரவுண்டு அதோட கொஞ்சம் கம்மியாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பிளாட்டை கன்சிடர் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுடைய ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த பிளாட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1040 ஸ்கொயர் ஃபீட்டு, அதாவது 25x 42 அந்த மாதிரி வரும். இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங். இது ஒரு பெரிய 2 பிளாட் பக்கத்தில் இருக்குங்க. அதில் ஒரு பிளாட் மட்டும் சேல்ஸ் ஆயிருக்கு. இந்த காம்பவுண்ட் போட்டு இருக்கு இல்லையா, அதில் ஒரு பிளாட் மட்டும் சேல்ஸ் ஆயிருக்கு. இன்னொரு பிளாட் மட்டும் சேல்ஸ் பண்ணுறோம். ஒரு பிளாட் மட்டும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. இதனுடைய ரேட்டுமே வந்து 7500 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இது முன்னாடி இருக்கிற ரோடு வந்து 20 ஃபீட் ரோடுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா. இதுவுமே வந்து இமீடியட்டாக வீடு கட்டலாம். ஸோ இந்த 2 பிளாட்டை தவிர பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரை கிரவுண்டோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 3வது பிளாட்டை கன்சிடர் பண்ணலாம். இதனுடைய சைஸ் வந்து 1400 ஸ்கொயர் ஃபீட் சைஸு. சவுத் ஃபேஸிங்கை பார்த்த மாதிரி பிளாட் இருக்குது. அந்த பிளாட் காமிச்சலையா, அதுக்கு வெரி நியர்பை வர லொக்கேஷன் தான். 1400 ஸ்கொயர் ஃபீட்டு, 25x 52 27x 52 மாதிரி இந்த சைஸ் வரும் பிளாட்டோடைய சைஸு. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால 7000 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. பிளாட் பிடிச்சிருந்தோம்னா ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்கும். பெரிய லெவலில் இருக்காது, ஸ்லைட்லி நெகோஷியபிள் இருக்கும். 7000 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இதுவுமே வந்து சிஎம்டி அப்ரூவ்டு பிளாட் தான். நம்ம 4வதாக பார்க்க போகிற பிளாட் வந்து இந்த லொக்கேஷன்லேருந்து நியர்பை வர லொக்கேஷன் தான் இந்த பிளாட்டும். ஸோ இந்த பிளாட்டோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 1472 ஸ்கொயர் ஃபீட் வருது. இதுவுமே சவுத் ஃபேஸிங்கை பார்த்த மாதிரி பிளாட் தான். ரோடு வந்து 24 ஃபீட் ரோடு. ஃபுல் அண்ட் ஃபுல் அபார்ட்மெண்ட், இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கிற ஒரு லொக்கேஷனு. இந்த பிளாட்டில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும். உங்களுக்கு அப்ரூவ்டு தாண்டி ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் பிளாட் எக்ஸ்ட்ரா இருக்குது. நீங்கள் வந்து அப்ரூவல் என்ன இருக்கோ அந்த அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். இதனுடைய ரேட்டு வந்து 7000 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இந்த கடைசியாக காமிச்ச 2 பிளாட்டும் 7000 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. இந்த 4 பிளாட்டில் எந்த பிளாட் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் கால் பண்ணிவிட்டு சைட் வந்து பார்க்கலாங்க. இல்லை நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் இது போல் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த சரௌண்டிங்கில் லேண்டு வீடியோ எதாவது பார்த்தாங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் ஒரு தடவை ஷேர் பண்ணி விடுங்க. எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் நன்றிங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.